நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எனக்கு கார் கிஃப்ட் பண்ண போறியா? ஏன் பண்ண முடியாதா? இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல விஷ்வா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ கிஃப்ட் பண்ண போறியா அந்த கார் ரோட்ல போற அந்த கார் தானா இல்ல குழந்தைங்க விளையாடுற பொம்மை காரா? மாலதி, நான் உனக்கு பொம்மை காரை ஏன் கொடுக்க போறேன்? இல்ல அது வந்து உண்மையான கார். உண்மையான கார் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ல விஷ்வா? மாலதி, நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. உனக்கு எந்த கார் பிடிக்கும்னு அது மட்டும் சொன்னா போதும். விஷ்வா, எனக்கு தெரியும் நீ என்ன ரொம்ப லவ் பண்ற, ஆனா எனக்கு வேற ஏதாவது கிஃப்டா கூட. இல்ல, கிஃப்டா நான் உனக்கு காரை தான் கொடுக்க போறேன். சப்போஸ் இப்படி நினைச்சு பாரு, வீட்டுல இருக்க எல்லா காருமே பிஸி, அப்புறம் நீ வெளியில போகணும். அப்ப நீ எப்படி போவ? ஆட்டோலையா? அதுக்கு பெட்டரா உனக்கு ஒரு கார் இருந்தா. இது தாத்தாவோட ஐடியா தான். மாலதிக்கு இது முதல் விரத பூஜை, ஒரு காரை கிஃப்ட் பண்ணணும்னு. நானும் இது நல்ல ஐடியான்னு சொன்னேன். அதனால உனக்கு எந்த கார் பிடிக்குன்னு அதை மட்டும் சொன்னா போதும். பிக் ஆர் ஸ்மால், உனக்கு எது வேணுமோ சொல்லு. சரி சரி சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு பதில் சொல்லு. இப்ப நீ வாங்க போற கார் உன்னோட காசுல தானே வாங்க போற? ஏன்னா விஷ்வா ப்ளீஸ், நான் அடுத்த உங்க காசுல வாங்கின கார்ல உட்கார மாட்டேன். இந்த பணம் என்னோட தான். அப்புறம் தேவைப்பட்டா பணம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா ஒரு சின்ன லோன் வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற கார் கண்டிப்பா உன் பட்ஜெட்டுக்கு சரியா இருக்கும். அப்படியா? எது? ஒரு நிமிஷம், நானே சொல்றேன். ஆமா வினய், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். I miss you. அப்படியா? ஆமா, நீ இங்க சைலண்டா யார் கூட பேசிட்டு இருக்க? அக்கா சொல்லு, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? உங்க மாமா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அப்படியா? அப்புறம் எதுக்கு இந்த கண்ணீர்? அவரை ரொம்ப மிஸ் பண்றியா? சரி ஓகே, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உம்மோட சரி பண்றோம். நாங்க மும்பைல என்னெல்லாம் பார்த்தோம்னு உனக்கு தெரியுமாக்கா? அக்கா, நாங்க பேக்ஸ்டர் போனோம், வள்ளி சீலிங், அப்புறம் ஜோஹோஜோ பார்ட்டி, அப்புறம் என்னென்னமோ பார்த்தோம். அப்புறம் மும்பை கடலை பார்த்ததுக்கு அப்புறம் ரிஷிகேஷ்ல இருக்கிற கங்கை நதி ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் அன்னைக்கு இன்னொன்னு சொல்லல, நம்ம ஷாருக் கானோட வீட்டுக்கெல்லாம் போனோம். நீ தான் அடம் பிடிச்சிய நான் ஷாருக்க மீட் பண்ணணும்னு. ஏன்னா அவர் ஏதோ சொந்தக்கார மாதிரி நம்மள வரவேற்று நமக்கு டீ காஃபி எல்லாம் கொடுப்பாரு. அப்புறம் நீங்க அவரை சந்திச்சீங்களா? எங்கக்கா, கேட் வரைக்கும் போனோம். அந்த வாட்ச்மேனுக்கு தமிழே தெரியல. சரின்னு பார்க்காம வந்துட்டோம். ஐ திங்க் ஒருவேளை பார்த்திருந்தா கூட உன்னை பார்த்து ஒரே ஓட்டமா ஓடி இருப்பாரு. என்ன நீ? அப்புறம் மாலதி, நீங்கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்தல்ல மொபைல்ல உங்களை அந்த கரண் சந்திச்சாருன்னு. ஆமாக்கா, நாங்க அந்த கரனை பார்த்தோம். நாங்க ஹோட்டல் ரிசப்ஷன்ல நின்னுட்டு இருந்தப்போ அங்க லிஃப்ட்ல இருந்து கரண் வந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்க அவரை ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணோம், சேர்ந்து சாப்பிட்டோம், அப்புறம் நிறைய பேசணும். அப்புறம் திடீர்னு என்ன மாலதி? அக்கா, கரண் எங்களை மறுநாள் சன்ரைஸ் பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா காலையில அவர் ரூமுக்கு போனப்போ ரூம் அவர் செக் அவுட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க, அதுவும் சொல்லாமலே. அப்புறம் எங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு என்வலப் கொடுக்க சொல்லிருக்காரு. என்னலப்பா? ஆமாக்கா, அந்த என்வலப்க்கு பின்னாடி ஒரு போட்டோ ஒட்டி இருந்துச்சு. மாலதி, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? விஷ்வா ப்ளீஸ். அக்கா, நீ அந்த போட்டோ யாருன்னு சொன்னா நம்பவே மாட்டேக்கா. ஷாலினி ஆண்டியோட போட்டோ. பாத்தியாக்கா, உனக்கு கூட அதிர்ச்சி தானே இருக்கு. இந்த கரனுக்கும் ஷாலினி ஆண்டிக்கும் என்ன சம்பந்தம் இருந்திருக்கும்? மாலதி, யாருக்கும் எந்த ஆச்சரியமும் இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி என்ன சொன்னாங்கன்னு? விஷ்வா, நான் சத்தியமா சொல்றேன், உண்மையிலேயே இந்த போட்டோ ஷாலினி ஆண்டியோடது தான். ஆனா நான் இதுக்கு தேவையில்லாம போய் சொல்லணும். நான் கண்டிப்பா பார்த்தேன். மாலதி, இது பாசிபிளே இல்ல. ஷாலினி அத்தைய கரண் பார்த்தது கூட இல்ல. ஜீவிதா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. திடீர்னு உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? ஏன் நீங்க பெரியவங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஜீவிதா, பெரியவங்க ஏதாவது நம்ம கிட்ட சொல்லணும்னு இருந்தா கண்டிப்பா அவங்களே நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஓகே விஷ்வா, நான் நிஜமா தான் சொல்றேன். இங்க பாரு, ஒருவேளை நாம அந்த விஷயத்தை பத்தி கண்டுபிடிச்சிருந்தோம்னா. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். நீ இந்த வீட்டோட மருமக, அவ்வளவுதான். பெரிய சயின்டிஸ்ட்லாம் கிடையாது.
எப்ப பார்த்தாலும் உன் மூளையே பெரியம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாலதி. அன்னைக்கு அப்படிதான் அந்த ஆல்பமை பார்த்துட்டு அதுல இருக்கிறது யாரு, அதுல என்ன உறவு எல்லாம் கேட்டுட்டு இருக்க லூஸ் மாதிரி. இப்ப அந்த கரண் கிட்ட பெரியம்மாவோட போட்டோ கிடைச்சதும் தேவையில்லாம யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறுத்த மாலதி இது எல்லாத்தையும். மாலதி, உனக்கு தெரியுமா பெரியம்மா உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்கன்னு? எல்லாரும் விடவும் முதல்ல அவங்க தான் அதை யோசிச்சாங்க. உன்னோட ஹெல்த் இன்னும் முழுசா குணமடையலன்னு, அதனால இந்த விரதம் இப்ப உனக்கு வேண்டான்னு. அவங்க உன்னை பத்தி எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்கள பத்தி ஏதோ தேவையில்லாத கதெல்லாம் வீணா பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி தேவையில்லாத கதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு கொஞ்சம் ப்ளீஸ் நிம்மதியா இருக்க பாரு ப்ளீஸ். மாலதி, ராத்திரி 3:30 மணி ஆதானா? நீ தூங்க ஏன் தூங்காம இருக்க? என்ன என்ன பண்ண சொல்ற விஸ்வா? அக்காவே என்ன நல்லா திட்டிட்டா. அவ நான் சொன்னதை எதையுமே நம்பல. நான் தான் சொன்னல அந்த போட்டோ கண்டிப்பா ஷாலினி ஆண்டியோடதுதான்னு. மாலதி ப்ளீஸ் போதும் நிறுத்து. மாலதி, என் காதே புளிச்சு போச்சு நீ அந்த ஷாலினியத்தோட போட்டோ பத்தி பேசி. ப்ளீஸ் தூங்கு, நான் தூங்க போறேன். அப்படியே நீயும் தூங்க ட்ரை பண்ண. ஓகே, குட் நைட். இந்தாங்க, நீங்க 2 பேரும் கஞ்சி சாப்பிடுங்க. தெரியுமா அண்ணி, சுமங்கலி பூஜையோட சந்தோஷம் எப்ப எல்லா லேடிஸும் ஒண்ணு சேராங்களோ அப்பதான் இருக்கும். அத்தம், ஒருவேளை மாலத்திய விரதம் இருந்திருந்தான்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. அவ விரதம் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அடுத்த வருஷம் உன் கூட சேர்ந்து மாலத்தி விரதமும் இருப்பா, கஞ்சியும் சாப்பிடுவா. சாப்பிடு. சரிங்க அத்தம். மாலதி, நீ இவ்ளோ காலையில ஏன் எழுந்த? அது அக்கா, விஸ்வாக்கு ராத்திரி ரொம்ப தண்ணி தாக எடுத்துச்சு. ஆனா தருண் தண்ணி வைக்கவே மறந்துட்டாரு. அதனால நான் ஃப்ரிட்ஜ்ல தண்ணி எடுக்க வந்தேன். தேங்க்யூக்கா. நீ கஞ்சி சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். என்ன ஒரு மாதிரி இருக்க? மாமாவை ரொம்ப மிஸ் பண்றியா? ஆரம்பிச்சிட்டியா? ஒருவேளை மாமாவும் அக்காவுக்காக விரதம் இருக்காருன்னா விஸ்வாவும் எனக்காக விரதம் இருக்கலாமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, விஸ்வா, எழுந்திரு, எழுந்திரு விஸ்வா. என்ன இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க? அட மணி இன்னும் 4 கூட ஆகல, அதுக்குள்ள எழுப்பிட்டேன். ஆடடா, எழுந்திரு. நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. கஞ்சி. கஞ்சியா? எனக்கு? பின்ன இந்த ரூம்ல வேற யாருப்பா இருக்காங்க? உனக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, நான் என்ன நினைக்கிறேன்னா நீயும் இந்த வாட்டி எனக்காக விரதம் இருக்கணும். வாட்? ஆமா விஸ்வா, இருப்பல. சரி, இப்போ நீ இதை சீக்கிரமா சாப்பிடு. அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் உனக்கு எதுவும் சாப்பிட கிடைக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்னால அதெல்லாம் முடியாது. வெரி சாரி ப்ளீஸ். வரதெல்லாம் நம்மளால இருக்க முடியாது. என்னடா புருஷன் நீ? மாமா உன் அண்ணன் தானே? அவர் அக்காக்காக விரதம் இருக்கும்போது நீ எனக்காக இருக்க கூடாது? மாலதி மேடம், ஓ மாமா ராமர், ஏன் அண்ணி சீதா, நான் வந்து லக்ஷ்மணன் தான். ஆனா ராமனையும் லக்ஷ்மணனையும் கம்பேர் பண்ணிடாத ப்ளீஸ். நான் யாருக்காகவும் விரதம் இருக்க மாட்டேன். ஏன்னா அது என்னால முடியாது.
என்ன தூங்க விட. எனக்காக கூட இருக்க மாட்டியா? எனக்காக கூட முடியாது. ஐ எம் சாரி. ப்ளீஸ் என்ன தூங்க விடு. ஐ ஹேட் யூ விஷ்வா. பட் ஐ லவ் யூ. நான் உன்கிட்ட பேச போறதே இல்ல. நீ எனக்காக விரதம் இருக்க போறதுலனா என்ன? நான் உனக்காக விரதம் இருக்க போறேன். யார் தடுத்தாலும் சரி. உனக்கு வெக்கமா இல்ல? அங்கங்க புருஷன் பொண்டாட்டிக்காக என்னென்னமோ பண்றாங்க. ஆனா நான் உன்னை விரதம் மட்டும் தானே இருக்க சொன்னேன். அது கூட உன்னால பண்ண முடியாதா விஷ்வா? என்ன பண்ணணும்? பட்டினி இருக்கணுமா? பட்டினி கிடந்து சாவணுமா? இத பாரு மாலதி, என்னால இந்த பட்டினி எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா என்னால பசி தாங்க முடியாது. தட்ஸ் இட். நீ ஒன்னா நம்பர் 4. Not a romantic husband, you're a selfish. என்ன புரிஞ்சுக்காத husband. என்னாச்சு மாலதி? ஏன் இப்ப வீணா சண்டை போடுறீங்க? அக்கா, பாருக்கா உன் குழந்தைனார. நான் இவனை எவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ண தெரியுமா? விஷ்வா, என்னால விரதம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் நீயாவது எனக்காக விரதம் இருன்னு சொன்னேன். மாமாவும் உனக்காக விரதம் இருக்காருலக்கா. அவர் எவ்வளவு நல்லவரு. அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் ஒண்ணு கூட இவன் கிட்ட இல்ல. ஆனா அவர் தம்பின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கான். விஸ்வா சார், உங்க பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நேரமா ஆறிட்டு இருக்கு. சரி, நீ போ, நான் வரேன். போய் சாப்பிடுப்பா, போய் சாப்பிடு. நல்லா சாப்பிடு. நல்ல மூக்கு முட்டை வயிறு ஃபுல்லா சாப்பிடு. ஏன்னா ஒரு வேளை கூட உன்னால சாப்பிடாம இருக்க முடியாதுல. மாமா கிட்ட இருக்கிற ஒரு சின்ன நல்ல குணம் கூட உன்கிட்ட இல்ல. சின்ன நல்ல குணம் கூட. அப்படியா? அப்ப உனக்குள்ள அண்ணி மாதிரி இவ்ளோ மாதிரி குணம் இருக்கா? இல்லல்ல. இத பாரு மாலதி, உன்னோட மாமா என்னோட அண்ணி இவங்க காதல் ரொம்ப வித்தியாசமானது. அப்போ நீ என்ன சொல்ல வர? அக்கா அளவுக்கு என்னோட காதல் லெவல் இல்லையா? ஏன்னா நீ இன்னும் அந்த லெவல ரீச் பண்ணவே இல்ல. உன்னோட லவ் எல்லாம் சும்மா அப்படி, எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல. எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு விஷ்வா, நீ இருக்கியே. மாலதி, வாமா கோவிலுக்கு போலாம். சரி ஆண்டி, நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். ம். விஸ்வா சார், உங்க பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நேரமா ஆறிட்டு இருக்குன்னு சொன்னேன். ராசா, கிளம்பு. சரி, வா வா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். மாலதி அக்கா. ஆமா மாலதி, எப்படிமா இருக்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் பாட்டி. ஆனா நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? நாங்களும் உன்னை எப்பவும் நினைச்சிட்டே தான் இருக்கோம். என்ன பண்றது? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ தாமு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், உண்மையிலேயே கரண் மும்பைக்கு வந்திருந்தாரா? ஆமா பாட்டி, கரண் எங்களை சந்திச்சாரு. நாங்க தங்கியிருந்த அதே ஹோட்டல்ல தான் கரணும் தங்கியிருந்தாரு. ரொம்ப வித்தியாசமான சந்திப்பு இல்ல? ஆனா அவரு திடீர்னு மறுநாளே யார்கிட்டயும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஆனா ஒண்ணு, எங்க பேர்ல ஒரு கவரை கொடுத்துட்டு போனாரு. என்னது, கவரா? ஆமா பாட்டி. ஆனா இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த கவருக்கு பின்னாடி ஷாலினி ஆண்டியோட போட்டோ ஒட்டி இருந்துச்சு. ஷாலினி அம்மாவோட போட்டோவா? ஆனா மாலதி, இது எப்படி நடக்குமா? ஆனா அதான் நடந்துச்சு பாட்டி. நான் அந்த போட்டோவை விஷ்வாக்கு காட்டணும்னு முயற்சி பண்ண, ஆனா திடீர்னு அந்த போட்டோ எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரியல பாட்டி, நான் எவ்வளவு பெரிய குழப்பத்துல இருக்கேன்னு உங்களுக்கே தெரியாது. சரி, உங்களுக்கும் சித்தப்பாவுக்கும் யார்கிட்டயாவது கரனோட அட்ரஸ் இல்ல போன் நம்பர் ஏதாவது இருக்குமா? எங்க கிட்டயா? இல்ல மாலதி, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா மோகன் அதை தெரிஞ்சுக்க நிறைய முயற்சி பண்ணான். கரண் தங்கியிருந்த ஹோட்டல்ல போய் மோகன் விசாரிச்சுட்டு வந்தான். ஆனா அத பத்தி அவங்க எதுவும் சொல்ல மறுத்துட்டாங்களாம். வீணா நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. அப்படியா? சரி சரி, விடுங்க பாட்டி. நான் அப்புறமா பேசுறேன். நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் மறக்காம நான் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா மாலதி. ஓகே பாட்டி. என்னாச்சு? மாலதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏன் இவ்வளவு யோசனை பண்ணிட்டு இருக்க? அவ என்கிட்ட கரணோட விலாசத்தை கேட்டா. நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது சரிதானே? நீ செஞ்சதுதான் சரி. ஒருவேளை மாலதிக்கு கரணோட விலாசம் கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் அந்த ஆராய்ச்சி பண்ற வேலையை ஆரம்பிச்சிருவான். சுந்தர் மேடம், அப்பா ஏன் லஞ்சுக்கு வரல? ஐயா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காராம். வரும்போதே சாப்பிட்டு வந்துடுறாராம். அப்படியா? சரி.
நாம சாப்பிடலாம் மாலதி. எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ விரதம் இருக்கணும்னு நினைச்ச. ஆனா நீ இப்ப பண்ணதான் சரி. எல்லாத்த விட உன்னோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் மாலதி. சாப்பிடு. பெரியமா, உங்களுக்கு கரண் யாரையாவது தெரியுமா என்ன? கரண்? எஸ், என் காலேஜ்ல கரண் ஒருத்தன் இருந்தான். ஆனா இப்ப அவன் லண்டன்ல செட்டில் ஆயிட்டான். அடேங்கப்பா, அவரு அவ்வளவு வயசானவரா? ஆனா இவரை பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல இல்ல, இந்த கரண் அந்த கரணா இருக்க முடியாது. பெரியமா, நான் உங்க ஏஜ்ல இருக்கிற கரணை யாரையாவது தெரியுமா நான் கேட்கல. நான் என்ன கேட்க வரேன்னா, எங்க ஏஜ்ல இருக்கிற கரண் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? நோ, அந்த மாதிரி எந்த கரணையும் எனக்கு தெரியாது. ஆமா, இத பத்தி நீ ஏன் கேட்டுட்டு இருக்க? என்ன விஷயம்? பெரியமா, அது மாலதி, நான் உனக்கு என் கையாலேயே மஞ்சூரியன் பண்ணிருக்கேன். அதனோட ஃபேவரட்ல எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீ பண்ணா நல்லா இல்லாம இருக்குமா என்ன? ரொம்ப நல்லா இருக்கு. நீ இது வரைக்கும் இதை டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கல, ஆனா நல்லா இருக்குன்னு போய் சொல்றியா? அது அக்கா. மாலதி, உண்மையை சொல்லு. நீ இப்ப அந்த விரதம் இருக்கல்ல? அக்கா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் சாப்பிடுவேன். ஆறணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட உண்மையை தான் கேக்குறேன். ஏன்னா நான் ஃப்ரிட்ஜை செக் பண்ணும்போது அதுல நான் எடுத்து வச்ச கஞ்சியே இல்ல. நீ சுமங்கலி பூஜைக்காக விரதம் இருக்கல்ல? மாலதி, ஜீவிதா சொல்றது உண்மையா? நீ விரதம் இருக்கியா? நாங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ விரதம் இருக்கியா? விளையாட்டு தரத்துக்கும் ஒரு அளவு இருக்கு மாலதி. இங்க பாரு மாலதி, எப்பவும் பெரியவங்க பேச்ச கேட்கணும். எல்லாரும் உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நீ விரதம் அடுத்த வருஷம் இருக்கலாம். இந்த முறை சடங்கு மட்டும் செய், சரியா? பாத்தியா மாத்தி, உன்னால எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க பாத்தியா? இப்ப நீ பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல பொண்ணு மாதிரி சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிடுமா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உன் வீட்டுக்காரரே அவரோட கையால உனக்கு ஊட்டி விடுறாரு பாரு. ஒண்ணு தெரியுமா, தான் புருஷன் கையால சாப்பாடு சாப்பிடுறது ஒரு பொண்ணு விரதம் இருக்கிறத விட இது ரொம்ப பெரிய விஷயம். வா, இப்ப சாப்பிடு. நல்ல பொண்டாட்டின்னா இப்படிதான் இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாமு, சொல்லு, என்ன விஷயம்? மலதேக்கா, இன்னைக்கு ஹாட்டான நியூஸ். பாட்டி உங்ககிட்ட போய் சொன்னாங்க. என்ன பொய் சொன்னாங்கன்னா புரியல. கரணா பத்திய ஃபுல் டீடைல்ஸ், அட்ரஸ் எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. அவங்க வேணும் தான் உங்ககிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனா நீங்க அவரை தேட ஆரம்பிச்சிருவீங்களா, அதுக்காக. நீ என்ன சொல்லிட்டு இருக்க தாமு? உண்மையிலேயே அவங்க என்கிட்ட பெரிய பொய் சொல்லிருக்காங்க. தாமு, நான் சொல்றது கவனமா கேளு. எனக்கு கரணோட அட்ரஸ் வேணும். சொல்றேன், சீக்கிரம் எழுதிக்கோங்க. சரி, ஒரு நிமிஷம். சுந்தர், சுந்தர், எஸ் மேடம். ஒரு பென் நம்பர் பேப்பர் கொடுங்க சீக்கிரம். தாமு, சீக்கிரம் சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் தாமு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய் பாய். சுந்தர், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். இந்த பஞ்சகுலா இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? பஞ்சகுலா இங்க இருந்து பக்கம் தான் மேடம். ஒரு 20-25 நிமிஷத்துல போயிடலாம். அப்படியா? தேங்க்யூ. இப்ப நான் கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். ஆக்சுவலா என்ன சம்மந்தம் இருக்கு கரணுக்கும் ஷாலினி ஆண்டிக்கும் எங்க வீட்டுக்கும்?